எல்லாருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போறோங்க. வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க சாண்ட்விச் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா வெயிட் லாஸும் ஆகும், உடம்புக்கு ஹெல்த்தியாவும் இருக்கும். ஹை புரோட்டீன் சாண்ட்விச்ங்க, செம்ம டேஸ்டா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாங்க. சாண்ட்விச் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு வெள்ளை சுண்டலை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப ஊற வச்ச சுண்டலை அப்படியே குக்கருக்கு மாத்திக்கலாம். நீங்க கருப்பு சுண்டல்லையும் ரெடி பண்ணிக்கலாங்க. சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு 6ல இருந்து 7 விசில் விட்டு இறக்கிக்கலாம். சுண்டல் நல்லா சாஃப்டா வெந்துரும். பாருங்க, நான் ஒரு 6 விசில் விட்டு இறக்கிட்டேன். சுண்டல் எல்லாம் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. வெந்து வந்த சுண்டலை நம்ம அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இப்போ ஒரு சுண்டல் எடுத்து நசுக்கி பார்க்கும்போது எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. இப்போ நான் வெந்து வந்த சுண்டல் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கிறேன். நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டேன். இப்ப அரைச்ச சுண்டலை நான் மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கிறேன். இதோடவே ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாவை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்துக்கலாங்க. பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டேன். இதோடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கணும். ஃபர்ஸ்டே சேர்த்துக்கணும், நான் மறந்தனால இந்த டைம்ல சேர்த்திருக்கேன். நல்லா கலந்துக்கலாங்க. நம்ம சேர்த்து எல்லா பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப கையில நல்லா ஆயில தடவிட்டு தேவையான சைஸ்க்கு பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு உள்ளங்கை வர அளவுக்கு நான் பால் மாதிரி உருட்டிட்டு அப்படியே தட்டிக்கலாம். கட்லட் ஷேப் கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி தட்டிக்கலாங்க. அவ்வளவுதான். இதே போலவே மீதி இருக்கிற சுண்டல் மிக்ஸ்லயும் நம்ம கட்லட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, இது போல நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீங்க சின்னதாவோ பெருசாவோ உங்க தேவைக்கான அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சுண்டல் கட்லட் எல்லாத்தையுமே லைட்டா சுட்டு எடுத்துக்கலாங்க. அதுக்காக தோசைக்கல்ல 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். நல்லா பரப்பி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஒரு கட்லட்டா சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 4 கட்லட் ஒட்டுக்கா வந்து வச்சுக்கிறேன். அப்படியே மெதுவா திருப்பி விட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டா ஒரு 2ல இருந்து 3 செகண்ட் மட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பாருங்க, இந்த மாதிரி திருப்பி விட்டு லைட்டா அந்த மேல கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறம் வெளியே எடுத்துடலாம். இப்ப நம்ம கட்லட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நான் வெளியே எடுத்துறேன். இந்த மாதிரி செய்யும்போது சாப்பிட இன்னுமே டேஸ்டா இருக்கும். இப்ப இந்த கட்லெட் எல்லாத்தையும் அப்படியே சாப்பிடவே செம்ம டேஸ்டா இருக்குங்க. பவுல்ல 150 கிராம் அளவுக்கு தயிரை துணியில கட்டி வச்சிருந்தேங்க. அந்த தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஹங்கர்டுன்னு சொல்லுவாங்க, நல்ல கெட்டி தயிருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, எவ்வளவு கிரீமியா பார்க்கவே எம்மியா இருக்கு. நமக்கு அப்படியே அந்த மயோனஸ் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. டேஸ்ட்டுமே சேமா தான் இருக்கும். நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்க கொஞ்சமா சக்கரை சேர்த்துக்கலாம். ஒரிஜினலான மயோனஸ் டேஸ்ட் கிடைக்கும். நான் சக்கரை வந்து ஆட் பண்ணல. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த தயிரை பிரெட்ல அப்ளை பண்ணிக்கலாங்க. ஃபுல்லா இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்லைஸ் பிரெட்ல ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டேன். இன்னொரு ஸ்லைஸ் பிரெட்ல ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் எது வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சில்லி சாஸை ஃபுல்லா வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சன்னா கட்லெட்டை உள்ள வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா அமுத்தி விட்டுக்கலாங்க, வெளியே வராம இருக்கும். அவ்வளவுதான். இப்ப நம்ம சாண்ட்விட்சை சுட்டு எடுத்துக்கலாம். தோசைக்கல்ல பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பட்டர் சேர்த்திருக்கேன். நம்ம ரெடி பண்ணிருக்கிற சாண்ட்விச் வச்சுக்கலாம். ஒரு சைடு நல்லா டோஸ்ட் ஆனோன்னு திருப்பி விட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. உள்ள அந்த ஃபில்லிங் சாப்பிடும் போது அவ்வளோ எம்மியா இருக்குங்க. கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான சன்னா சாண்ட்விச் சூப்பரா ரெடிங்க. கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க. வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் வீட் பிரெட்ல இதே போல ட்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். உங்களுக்கு பசிக்கவே பசிக்காதுங்க. ஒரு பிரெட் சாப்பிட்டாலே அவ்வளோ ஃபில்லிங்கா இருக்கும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கவும் செம்ம பெஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.